நீர் கூறும், நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீதே நிலைத்துள்ளேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூல்லாவை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நபியே நீர் கூறும், சொல்லிருங்க அவங்ககிட்ட, நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீதே நிலைத்துள்ளேன். பையினா, தெல்ல தெளிவான சான்றுகள் எனக்கு வந்துருச்சு, நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் என்னுடைய மனோ இச்சையோ அல்லது என் குலத்தாருடைய ப்ரெஷரோ அல்லது நான் இந்த அரபு தீபகற்பத்தில் பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணியோ அல்லது என்னுடைய குலம் உயர்ந்ததுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் இட்டுக்கட்டி அல்லாவின் மீது எதையும் நான் சொல்லலை. நான் சொல்கிறது எல்லாமே தெளிவான அத்தாட்சி, எல்லாம் பையனா, இதில் எதையும் நீ மறுக்க முடியாது. இப்போ ரசூல்லா சொல்கிற விஷயத்த, இப்போ பையனாங்கிறது ரெண்டு விஷயம். பையனாங்கிறது என்ன? முதல் விஷயம் மனசாட்சி, ரெண்டாவது அல்லாவுடைய வஹி. இது ஒரு 100, அது ஒரு 100. அதாவது இது ஒரு வெளிச்சம், அது ஒரு வெளிச்சம், இரண்டு வெளிச்சம் சேர்ந்து 100 நல்லா 100 அது நன்மை தீமை பற்றிய அந்த பொதுவான அந்த வரையறை இருக்குல்ல, இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் தீமை. இப்போ நாத்தியர்கள் கூட என்ன சொல்லுவாங்க? ஹியூமனிட்டியோடு நடந்துக்குங்க. அப்படியா? அது என்னப்பா ஹியூமனிட்டி? ஹியூமனிட்டினா என்ன அப்படின்னா பொய் பேசக்கூடாது, ஒருத்தர் பொய் பேசக்கூடாது. நாத்தியர்கிட்ட கேளு, பொய் பேசுறதுக்கு சரியான்ட்டு. தவறும்பாங்க. கொலை செய்கிறது தவறும்பாங்க. திருடுறது, மோசடி செய்கிறது, கலப்படம் பண்ணுறது, சூதாடுவது, போதை பயன்படுத்துவது, மற்றவங்களை பிடிச்சி அடிக்கிறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லுவாங்கள்ல. இது எல்லாரும் சொல்கிறான்ல. எப்படி இது எல்லாரும் ஒத்துக்கிறான்? இதில் யாராவது ஒருத்தன் திமிருக்குன்னு இல்லைன்னு பேசினா 10 பேர் இருக்கிற சபையில் 9 பேர் இதை சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. ரோட்டில் போகிற ஒரு விவசாயி கூப்பிட்டு கேளுங்க, அவரும் அதான் சொல்லுவார். எப்படி ஒருமித்த இஜ்மா எப்படி ஆகுது இந்த விஷயத்தில்? ஏன்னா எல்லா மனசாட்சிக்குள்ளேயும் அது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதா? எப்படி சிரிக்கிறதுக்கு நமக்கு யாரும் ட்ரைனிங் தர தேவையில்லை, அழுவுறதுக்கு நமக்கு யாரும் ட்ரைனிங் தர தேவையில்லை, பேசுறதுக்கு இதுக்கு எதுக்குமே நமக்கு ட்ரைனிங் தர தேவையில்லை. அது மாதிரி எல்லாமே அந்த டிஃபால்ட் செட்டிங்கோடவே அது பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பையனாவோட நான் வந்திருக்கேன், நான் சொல்கிற விஷயத்தில் ஒன்று தப்புன்னு சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயத்தில் ஒன்று தப்புன்னு சொல்கிறா இல்லை சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இது கூடவே இன்னும் கூடுதல் தகவல்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்? அதாவது நம்முடைய அந்த டிஃபால்ட் சாஃப்ட்வேரில் இல்லாத, உதாரணத்துக்கு புரியறதுக்கு சொல்கிற மக்களுக்கு, எந்த ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க, ஒரு விவோ, ஒரு ஓப்போ, ஏதோ ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, வாங்கின உடனே அதில் டிஃபால்ட்டாக கேலண்டர் இருக்கும், வாட்ச் இருக்கும், ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் டெலீட்டே பண்ண முடியாது, அது டிஃபால்ட் ஆப். சிம் கார்டு போடுங்க, போடல, வைஃபை கனெக்ட் பண்ணுங்க, பண்ணல, அது எல்லாமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். அது தனி ஆப்பு. அது கூட நீங்கள் உங்கள் வசதிக்கு தேவையான சில ஆப்புகள் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போது கூடுதல் வருதில்ல. இதே மாதிரி தான் நம்முடைய மனசாட்சி. நம்ம பியூராக வச்சா குர்ஆனுடைய எந்த உபதேசத்தையும் அந்த மனசாட்சியிடம் கொண்டு போய் சொன்னால் அந்த மனசாட்சி உடனே சொல்லும், ஆமாம் இது கரெக்டு, இது என்னுடைய டிஃபால்ட்டு சாஃப்ட்வேரோட மெர்ஜ் ஆகுது, எரர் கோடு காட்ட மாட்டேங்குது. இது நம்ம கரப்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அப்போ எரர் கோடு காட்டும். அப்போ கூட என்ன தைரியம் வராது அப்படின்னா, இது ராங்குன்னு சொல்கிற தைரியம்லாம் வராது. குறைஞ்சபட்சம் அதை விட்டு ஓடத்தான் பார்ப்போம். புரியுதா? நம்ம திருடுறவங்களா இருக்கட்டும்னு வைங்க, திருடும்போது திருடுறது சரியா அப்படின்னு கேட்டால் அந்த திருடன் ஜஸ்டிஃபை பண்ணுவான், சொல்ல மாட்டான். புரியுதா? ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறாரு, அவரை பார்த்து பெயிண்டர் போகிறாரு அப்படின்னா சந்தோஷப்படுவார். திருடனை பார்த்து திருடர் போகிறாரு அப்படின்னா, நான் செய்கிற தொழில் தானங்க சொன்னேன் அப்படின்னா என்ன, அவர் கடுப்பாயிரும். யாரை பார்த்து திருடன்னு அப்படி அவனே விரும்ப மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் திருடுற? அப்போ அவன் என்ன சொல்லுவான்? வேறு ஏதாவது சொல்லி சமாளிப்பான். சரி, நீ இன்னொருத்தன்ட்டு திருடுன்னு இல்லை, அதை நான் திருடுடா உங்ககிட்ட, அது திருடக்கூடாதுங்க. எப்படி 2 திருடனுங்க போய் திருடிட்டு வருவானுங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பங்கு பிரிக்கிறதுல ஒருத்தனுக்கு 70, இன்னொருத்தனுக்கு 30ன்னு பிரிச்சுட்டா அதில் கொலையே நடந்துடும்.
ஏன் அப்படின்னா நேர்மை தவறிட்டான் இவன். யாரு? பங்கு பிரிக்கிறதுல நேர்மை தவறிட்டானா. அப்போ நேர்மையாக நடக்கணுங்கிறது இவன் சாஃப்ட்வேரு. புரியுதா? அப்போ பண்ணிட்டு வந்த செயல் அது திருட்டு கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னைக்கு சினிமாவில் நடக்கிறது எல்லாமே இதுதானே. அது கேங் வார். என்ன வார்? இவனது அவன் அமுத்திட்டான், அவனது இவன் அமுத்திட்டான். 2 பேருக்கும் அமுத்துறது பிரச்சனை கிடையாது. புரியுதா? யார் வெயிட், அதாவது மைட் இஸ் ரைட்டு. என்ன மைட்னா ரைட்டு, அதாவது யாருக்கு ஜிஸ்கி லாட்டி உஸ்கி பைஸ், தடி எடுத்தவன் தண்டால்கார். அப்போது ரசூல்லா இந்த சிஸ்டத்தை என்ன சொல்கிறாங்க? வேணாங்கிறாங்க. பையனாக இருக்கட்டும், நேர்மையாக நடப்போம், நீதியாக நடப்போம். நீதி எது? என் இறைவன் எது சொல்கிறானோ அதுதான் நீதி. நீதி எது? குரான் கொடுக்குது நீதி. இதை எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீதியாக இருக்கும். எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாத ஒரு நீதியான வாழ்வியல் முறை குரான் கொடுக்குது. அப்போ புரியுதா பையனான என்னன்ட்டு? ஃபுல் கிளாரிட்டியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுவாங்க. இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கு கிளாரிட்டியே இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க புயல் அடிச்சதுன்னா என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்கள இந்த உமர் சீரீஸில் பேசிக்குவாங்க பாரு. சூதாட்டத்தில் தோத்துருவார் அம்ரு பின் ஆஸ். தோத்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி போன வாரம் தானே உனக்கு இத்தனை ஒட்டகம் அறுத்த அப்படின்னு. நீக்கி நோயாளி ஒட்டகத்தை அறுத்துருப்பான், அதனால் கடவுள் கோச்சிட்டு உன்னை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பார். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் கிளியராக இருப்பான். வாழ்க்கையில் துன்பம் வருதா? அல்லா என்ன சோதிக்கிறான். வாழ்க்கையில் அருள் திடீர்னு வருதா? அல்லா என்னை ரொம்ப சோதிக்கிறான். எனக்கு அதிகமாக கொடுக்குறான்னா இது பயங்கரமான இது என்னுடைய இறைவன் புறத்திலிருந்து வந்த சோதனை. அவன் கிளியராக இருப்பான். இதை எப்படி பயன்படுத்தணும், எதில் பயன்படுத்தணும், இதை வச்சு எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ பாசிட்டிவாக அது சரியாக பயன்படுத்தணும், அது கரெக்டாக பண்ணிக்குவோம்.